நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆனா இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். ஆனா ரகசியம் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணல. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த சீக்ரெட்டான புக்ல இத பத்தி அவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்க ட்ரீம் ஜாப், ட்ரீம் ஹோம், சக்சஸ், கரியர், ஹாப்பினஸ், இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் திங்ஸையும் எப்படி அட்ராக்ட் பண்றதுங்கிறத 3 ஸ்டெப்ஸ்ல சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஆஸ்க், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. பிலீவ், அது கிடைக்கும்னு நம்புங்க. ரிசீவ், அது கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த புக் படிச்சிருக்கீங்களா? இல்லன்னா சீக்ரெட்னு காமெண்ட் பண்ணுங்க. அதோட டீடைல்ஸ்லாம் நானே டிஎம் பண்ணிடுறேன். அடிக்கடி 1111 பாக்குறீங்களா? அப்படி இந்த நம்பர்ல என்னதான் இருக்கு? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் ஒரே ஆர்டர்ல சீக்வென்ஷியலா இருந்ததுன்னா அதை ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆறதுனால 1111 மட்டும் மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் நமக்கு புது புது பிகினிங்ஸ்லாம் கொடுக்க போகுது. அதுக்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்க கூடவே இருக்க போறாங்கன்னு ரிமைண்ட் பண்றதுக்காக தான் இந்த நம்பர் உங்களுக்கு கண்ணில் படும். அடுத்து எப்பெல்லாம் நீங்க 1111 பாக்குறீங்களோ அப்பெல்லாம் பாசிட்டிவா ஏதாச்சும் நினைங்க, அது டபுளாவே உங்களுக்கு கிடைக்கும். 1111 காமெண்ட் பண்ணி இந்த பாசிட்டிவிட்டியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு ரேகாஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து புதுசா டாரோ கார்ட்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சில பேருக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்கும், சில பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். அதை வந்து கிளியரா கிளாரிஃபை பண்றதுக்கு, நான் கிளாரிஃபை பண்றதுக்கும், என்ன மாதிரி குழப்பமா இருக்கிறவங்க கிளாரிஃபை பண்றதுக்காக தான் டாரோ அபி அவங்க வந்து அதை பத்தி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் அபி, ஹவ் ஆர் யூ? ஹாய் ரேகா, ஐம் ஃபைன், டூயிங் கிரேட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்கு. சரிப்பா, எப்படி இந்த டாரோ உங்க லைஃப்ல வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டாரோ சோ ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து நிறைய நம்ம லைஃப்ல ஒரு வைஸ் அப்படி நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அது ரிப்பீட்டடா இருக்கும். நமக்கு வந்து என்னெல்லாம் தோணும் அப்ப, சரி ஒரு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்ப்போம், நம்மளுடைய பர்த் சார்ட் என்னன்னு பார்க்கலாமா, ஒரு ஆஸ்ட்ராலஜர் கேட்கலாமா, இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சோ அப்போ ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம நிறைய படிச்சுட்டோம், எங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கு. சோ அப்ப வந்து இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்ல டாரோ டாரோ இந்த மாதிரி ஏதோ ரிப்பீட்டடா வரும்போது ஒரு கியூரியாசிட்டி வரும். அது நிஜமாலே நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு ஒரு விஷயம் அதுல இருக்கும். சோ அந்த மாதிரி பாக்குறப்போதான் ஓகே, நம்மளே அந்த டெக் வாங்கி ட்ரை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு டெக் வாங்கினேன். ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 70+ கார்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்க ஏதோ வந்து இந்த சீட்டு கட்டு மாதிரி இருக்கு, பிக்சர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் நிறைய இருந்தது. சோ அப்போ ஒன் பை ஒன்னா சர்ச் பண்ணி பாக்குறேன். சோ அது இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுதான் இந்த டாரோ ரீடிங் பத்திலாம். சரி, இப்ப நீயே தான் டாரோ ரீடிங் பண்றியா? லைக் நீனே தான் கத்துக்கிட்டியா? இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நானா தான் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னன்னா அந்த ஒரு கார்டோட மீனிங் நமக்கு வந்து ஒரு கூகுள்ல என்ன வருதோ அதையே தான் நான் இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரொஃபஷனல் ரீடர் கிட்ட லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ hours ஆஃப் ட்ரைனிங் அது. சோ அப்போதான் நமக்கு வந்து இன்ட்யூஷன், நம்மளுடைய கிளார்வாயன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு அப்ப தெரிஞ்சது. சோ அப்ப வந்து அந்த இன்ட்யூட்டிவ் ரீடிங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் the way I started to interpret tarot cards அது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், அந்த அவ்வளோ லாங் டியூரேஷன் ட்ரைனிங். அவங்களும் ஒரு கனடியன் டாரோ ரீடர் தான். சோ இந்த மாதிரி அவங்க கிட்ட நான் பேசுறப்ப அவங்களும் இந்த ஒரு ஏர்லி மார்னிங், அவங்க மோஸ்ட்லி அவங்களுடைய டைமிங்க்கு வருவாங்க மார்னிங். ஓகே. அப்ப நமக்கு வந்து நைட் இருக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு நைட் 10 மணிக்கு மேல உட்காந்து அவங்க கிட்ட லேர்ன் பண்ணுவேன். பாதி தூக்கம் வரும். சோ இப்படிதான் ஒரு அப்படியே ஒரு 100 days ஒரு கட்டத்துல வந்து டாரோ கார்டு அந்த ஒரு 70+ கார்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ராவா ட்ரைனிங். ஏன்னா அது வந்து வெறும் டாரோ கார்ட்ஸ் மட்டும் கிடையாது, பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் நியூமராலஜி தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் அது சார்ந்து வரும்போது அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். ஓ, ஓகே. சோ இப்ப எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 2022ல இருந்து அப்புறம் ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் 23ல வெளியில சொல்ல ஆரம்பிச்சேன். அண்ட் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் நவம்பர் 11th அன்னைக்கு 1111 வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு இதுக்காகவே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணேன். சோ டாரோ ரீடிங்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு எனர்ஜி நிறைய ட்ரைன் ஆகும். பிகாஸ் இன்ட்யூஷன் அப்படின்னு வரும்போது நம்ம
இப்ப நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதுல இறங்கிதான் நம்ம டேரோ கார்டுல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சோ அதை நம்ம பாக்குறப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த ஒரு 1 hour செஷன்னா நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். அப்ப நாளாக நாளாக எனக்கு ட்ரைன் ஆகுற மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அப்ப அந்த எனர்ஜி என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிராணிக் ஹீலிங் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். உங்க லைஃப்ல டேரோ கார்ட்ஸ் எப்படி கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை சொல்லுங்க. கரெக்டா ஒர்க் ஆச்சுன்றது வந்து இனிஷியல் டேஸ்ல நானா புல் பண்ணப்போலாம் அது எனக்கு ஃபீல் ஆகல. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இதெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு ஒரு கியூரியாசிட்டியில நமக்கு நம்ம புல் பண்ணி பார்ப்போம்ல, இந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்லுது, இந்த மாதிரி பர்சன் இப்ப ஒரு பர்சன் பத்தி நம்ம பாக்குறோம்னா அவங்கள பத்தி என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 99% வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ரிலேட்டபிள் ஆச்சு. சோ நான் வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன். நிஜமாவா? நிஜமா. அந்த இன்ட்யூஷன் வந்து அவங்களோட எனர்ஜிஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு, அவங்க சொல்ற விஷயம் வந்து நமக்கு நிஜமாலே ஒர்க் ஆக போகுதா, அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா, சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம டேரோ கார்ட்ஸ் புல் பண்றப்போ obviously it works. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஏதாவது இந்த கன்ஃபியூஷன், ஏதாவது பயம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்களா? அது ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தோம்னா டேரோல பொறுத்த வரைக்கும் அந்த அவ்வளோ கார்ட்ஸ்ல ஒரு சில கார்ட்ஸ் லைக் 3 of Swords அப்படிங்கிற கார்ட், 10 of Swords அந்த கார்ட், டவர், இதெல்லாம் வந்தாலே எனக்கு ஒரு ஜர்க் ஆகும், எனக்கே ஜர்க் ஆகும் இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸும் இருக்கும். சோ அந்த மைனஸ் வந்து நமக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கறத வந்து அதாவது நம்ம இப்பயே நமக்கு வந்து இது கம்ப்ளீட் நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ட் மெசேஜ் கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, அதுக்கான ப்ரிகாஷன்ஸை நீங்க எடுத்துக்கங்க. சோ அப்ப என்னன்னா நம்மளோட எனர்ஜிஸ் எப்பவுமே பாசிட்டிவா இருக்காது. இன்கேஸ் அதுல வந்து சேலஞ்சஸ் வரதா செய்யும். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கும் என்ன பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் என்னுடைய ரீடிங்ல வந்து இருந்த அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த ஒரு பதட்டம் எனக்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிரும். என்னடா இந்த கார்டு நான் எடுத்திருக்கேன், இது அவங்க கிட்ட எப்படி கன்வே பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். பட் இப்ப வந்து அந்த மாதிரி நெகட்டிவா கன்வே பண்ணக்கூடிய கார்ட்ஸ் தான் நான் ரொம்ப கான்பிடென்டா சொல்லிட்டு இருக்கேன். சோ அது ஒரு பெரிய சேஞ்ச் வருதுல. ஓகே. சோ இப்ப ஆக்சுவலா இப்ப வந்து நீங்க சொல்ற 99% ரிலேட்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி. இப்ப வந்து எப்படி இது ஓகே நீங்க சொல்றீங்க ஃபைன், ஆனா அது கம்ப்ளீட்டா நம்பலாமா, அத நம்பி நம்ம அதோட பாத்வேல நம்ம போகலாமா, அதெல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலா டேரோன்றது நம்ம அப்படியே ஃபியூச்சரிஸ்டிக்கா இன்னும் ஒரு 10 years நான் எப்படி இருக்க போறேன், ஆஃப்டர் 10 years, ஆஃப்டர் 20 years எப்படி இருக்க போறேன், அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல நம்ம ஃபியூச்சர் எப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கரண்ட் எனர்ஜிஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் நமக்கு அடுத்து என்னன்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். சோ அப்ப வந்து நம்ம அந்த ஒரு சப்கான்சியஸ் மைண்டா நம்மள நாமே சர்ச் பண்ணிக்கும் போது ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது இல்ல. நான் அதனாலதான் நான் கிளியரா சொல்லிடுவேன். சோ டேரோ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சர். இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, கரண்ட் பிளாக்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, சோ அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து அடுத்ததை நீங்க மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ். அப்ப இந்த கைடன்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1 or 2 yearsக்கு இதுல இருக்கிற விஷயத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸை நான் சேர்த்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. சோ இப்ப வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வர்றாங்க, ஒரு கார்டு எடுக்கிறாங்க. சோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு அவங்களுக்கு நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணிடுறீங்க, ஓகேவா? சோ அதே ஆளு இப்போ 2-3 years பேக் எடுத்தா அது வேற கார்டு வேற மாதிரி வருமா? சிச்சுவேஷன் வேற மாதிரி தான் வரும். இல்ல, வேற மாதிரி சிச்சுவேஷன் பேசிஸ் தான் வரும் இல்லையா? ஒவ்வொரு கார்டு வந்து சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஏத்த சிச்சுவேஷன் மாதிரி வருமா? அதே மாதிரிதான் வரும். அவங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்கு. சோ இனிஷியலா ஒரு டேஸ்ல வந்தப்போ பார்த்தோம்னா ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். சோ அப்ப என்னுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே நம்ம ஒரு விக்டிமா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சோ அப்ப அந்த சிச்சுவேஷன் தேவையான அக்செப்டன்ஸை வந்து நான் எப்படினாலும் கொண்டு வந்துருவேன். அது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க உங்களை வீக்கா நினைக்காதீங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸ்ன்றது வேற இருக்கு, அதை நீங்க அனலைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப நீங்க கோ த்ரூ பண்றது.
அதுல டேரோவோட மெசேஜஸ் இந்த மாதிரி இருக்கு. சோ அதுக்கு நீங்க என்ன மாதிரியான ரெமெடிஸ் நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போலாம் அப்படின்றப்ப உங்க எனர்ஜிஸ் வந்து அந்த இடத்துல டோட்டலா ஷிஃப்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம சொன்ன ரெமெடிஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தணும்னு கொண்டு போவாங்கல்ல. அப்ப அந்த ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்ல வந்து அதுக்கேத்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மாறி எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓ, எல்லாமே சேஞ்ச் ஆகும். சோ அந்த மாதிரி சோ எவ்வளவு பேர் இது வரையும் பார்த்திருப்பீங்க அப்ராக்சிமேட்? அது 100+ மேலயே இருக்கும். பிகாஸ் வெறும் டேரோ ரீடிங் கிடையாது. சில பேருக்கு வந்து அதோட நியூமராலஜி ரிப்போர்ட்டும் நான் சேர்த்து ஷேர் பண்ணுவேன். அவங்களுடைய பர்த் சார்ட் ரீடிங்கும் அதோட சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹீலிங் ரிலேட்டடா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏன்னா பிராணிக் ஹீலிங் நான் சேர்ந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா பிராணிக் சைக்கோ தெரப்பி படிச்சேன். சோ அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கும் நான் இப்போ என்ரோல் பண்ணிருக்கேன். என்னெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. என்னென்னலாம் கண்டினியூ அப்படியே ஜாயின் ஆகி வந்துட்டு இருக்கேன். என்னெல்லாம் ஆக்சுவலி டாரோ பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிலேட்டடா இருந்ததுங்கிறதுக்காக நீங்க ஒரு சில ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தேவைப்படும். சோ என்னெல்லாம் தெரியும் அத சொல்லுங்க. டாரோ ரீடிங் தெரியும், கிறிஸ்டல் ஹீலிங் பத்தி தெரியும். கிறிஸ்டல்ஸ் நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரீதிங், பிராணாயாமா, மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். ஓகே. அண்ட் தென் பிராணிக் ஹீலிங், பிராணிக் ஹீலர் பிளஸ் பிராணிக் சைக்கோ தெரபிஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, சைக்கோ தெரப்பி முடிச்சிருக்கீங்களா? பிராணிக் பிராணிக் ஹீலிங் ரிலேட்டடா சைக்கோ தெரப்பி முடிச்சிருக்கீங்க? பிராணிக் சைக்கோ தெரப்பி அதான் அதுக்கும் முடிச்சிருக்கீங்க. அப்ப நியூமராலஜி அந்த அஸ்ட்ராலஜி சொன்னீங்களே, அது எல்லாமே டாரோ சார்ந்து அதுல ரிலேட்டபிளா வருது. அது வந்து செப்பரேட் கோர்ஸ் கிடையாது. டாரோ நம்ம லேர்ன் பண்ணும் போதே அந்த நியூமராலஜி நம்ம சேர்த்து படிக்கும் போது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்தது. இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட சிச்சுவேஷன் வராங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் நான் கேட்டுருவேன். இன்கேஸ் அது ரிலேஷன்ஷிப்போட ரிலேட்டடா இருக்குதுன்னா அந்த பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த் நான் கேட்டுருவேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பேட்டபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிரும்ல. ஓ, அந்த மாதிரி. ஓகே ஓகே. சரி, ஆக்சுவலி டேரோ கார்ட்ஸ்னா என்னன்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். டாரோ கார்ட்ஸ் அது வந்து இனிஷியலா ஈஜிப்ட்ல ஒரு 15th சென்ச்சுரி போல எல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு பிளேயிங் டெக்கா தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது நாளடைவுல வந்து அதுக்குன்னு இந்த ரெய்டர் வைட், அதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ற டாரோ டெக்ல இருக்கிறது. அதான் ஒரிஜினல் ஃபார்ம். அதுல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், கலர் பேட்டர்ன் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் எர்த் எலிமெண்ட், தென் ஏர் எலிமெண்ட், ஃபயர் எலிமெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கும். அண்ட் பேஜஸ், கிங், குவீன், இந்த மாதிரி ஒரு சில கோர்ட் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 72 கார்ட்ஸ் அதுல இருக்கும். எல்லாமே வந்து இட் ஹோல்ட்ஸ் டீப்பஸ்ட் மெசேஜஸ். அதுல சில கார்ட்ஸ் வந்து மேஜர் ஆர்கேனான்னு சொல்லுவாங்க, சில இதை மைனர் ஆர்கேனான்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து அந்த மேஜர் மைனர்னு இருக்கும்போது அந்த மேஜர் கார்ட்ஸ்ல வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே அது வந்து நம்ம லைஃப் ஓரியன்டட். சோ அதுதான் நம்மளுடைய எப்படின்னா இந்த ஆணில அடிச்ச மாதிரி ஒரு மெசேஜ்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி டீப்பஸ்ட் மீனிங்ஸ் இருக்கும். மத்த மைனர் ஆர்கேனா கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், சோ அதுக்கேத்த மாதிரியான மெசேஜஸ் அதுல இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். டாரோ வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறீங்களா, சைக்காலஜிக்கல் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி மிக்ஸ் ஆஃப் போத் நினைக்கிறீங்களா? டாரோ கார்ட்ஸ் அந்த 78 கார்ட்ஸ்மே இட்ஸ் a mix of both. இது நீங்க ஒரு தடவை 70 சொல்றீங்க, ஒரு தடவை 72 சொல்றீங்க, ஒரு தடவை 78. டோட்டலா வந்து 78 தானா? 78 கார்ட்ஸ். 78 கார்ட்ஸ் டோட்டலா 78 கார்ட்ஸ். ஓகே, ஃபைன். ஹவ் டஸ் தட் வொர்க்? மிக்ஸ் ஆஃப் போத் தான். ஒன்னோட ஒண்ணு வந்து என்னால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, சோ ரெண்டு மிக்ஸ் ஆஃப் இதுதான் டாரோ கார்ட்ஸ். ஓகே. எல்லாருனாலையும் டாரோ கார்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியுமா, இல்லாட்டி ஒரு சில பேர்னாலதான் லேர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது. பிகாஸ் டாரோ அப்படிங்கிறது ஒருத்தவங்க சூஸ் பண்றது இல்ல, அந்த டாரோ தான் இட் சூசஸ் a பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இந்த லைன்ல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லாராலையும் அந்த மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அது என் கிளைண்ட்லயே வந்து நான் நிறைய கிளைண்ட்ஸோட ஒரு இந்த ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது
எவ்வளவோ விஷயம் ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியே இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த நான் ரீடிங் இதுதான் உங்களுக்கான சுச்சுவேஷன், அது இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணணும், இப்படிதான் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ரிலீஃப் இருக்கும். இப்ப நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படியே அவங்க அந்த ஸ்கிரீன்ல இருக்கும் போதே சில பேர் இமோஷனலா அழ ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து அப்போ என்ன நானும் சொல்லுவேன், ஓகே உங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன்ல. சோ இதுதான் அதான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல அந்த கார்டோட மீனிங் என்னன்றதை நான் ஷேர் பண்ணி அடுத்து அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றப்போ அந்த செஷனை லீவ் பண்றப்போ அவ்வளோ கான்பிடன்ஸ் வந்து அவங்க கண்ணுல தெரியும். சோ அப்ப வந்து என்னன்னா, அப்ப அந்த ஜஸ்ட் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லும் போது டேரோ ப்ரெடிக்ஷன் மட்டும் அதுல இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவில்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு வந்து என்னன்னா செயின்டா இருக்கும், 2 பர்சன் வந்து செயின்டா இருக்க மாதிரி இருக்கும் அந்த கார்டே. சோ அப்ப வந்து நான் சொல்லும் போதே ஒரு ட்ராமா பாண்டிங் இருக்கு. அவங்க டாக்ஸிக் பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட், இத்தனை நாள் நம்ம கூட இருந்துட்டோம், இனிமேல் அந்த பர்சனை விட்டு வெளியில போக கூடாது அப்படிங்கிற ட்ராமா பாண்டிங் தான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றப்போ அதை கண்டிப்பா அக்ரி பண்ணிப்பாங்க. சோ அப்ப அந்த விஷயத்த அவங்க அப்ப அந்த லவ் அப்படிங்கிறது வேற, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வேற. அந்த ரெண்டுக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு அதை சைக்கலாஜிக்கலா தான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு சைக்காலஜியும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்களுடைய நியூமராலஜி இந்த டேட்க்கு வந்து இந்த பிளானட் ரூல் பண்றாங்க, அப்போ இந்த பர்டிகுலர் கார்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம், அவங்களுடைய மந்த்ரா ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதே நம்ம சொல்லும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் நம்ம ஆட் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. சோ அப்ப நம்ம சைக்காலஜி அவங்க நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பத்தியும் நான் ஒரு இன்ட்ரோ அவங்களுக்கு கொடுத்துறேன். சோ அப்ப வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல பிரேயர் மட்டும் பண்ணாதீங்க, ட்ரை டு கனெக்ட் வித் த எனர்ஜி ஆஃப் காட். அப்ப நீங்க மெடிடேஷன் அந்த காட்க்கு பண்ணும்போது அவங்களுடைய பிரசன்ஸ வந்து நீங்க அவங்களோட இருக்கீங்கன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுக்கறேன்ல. சோ அப்ப ஒரு ரிலீஃப் வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கே தெரியும். ஓகே. இப்போ ஆக்சுவலி நீங்க பார்த்ததுலயே ஏதாவது டஃபஸ்ட் கார்டு அப்படின்னு சொன்னா எந்த கார்டுன்னு சொல்லுவீங்க நீங்க? லைக் ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, டஃபஸ்ட் கார்டு அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல அவங்களால ஒரு விஷயம் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணவே முடியலங்கிற போது அவங்களுக்கு அந்த டேரோ கார்டு மூலியமா நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் உங்ககிட்ட வந்து அந்த கிளைண்ட் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கா? அது நிறைய இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கிளைண்ட்க்கு வந்து மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ரிலேட்டடா இருக்கும். சில பேருக்கு அவங்க பிசினஸ் பண்றது, ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட தான் அவங்க ஆக்சுவலா வரவே செய்வாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா மேக்சிமம் வந்து இந்த நம்ம சொல்ற மாதிரி இப்ப ஒரு பிசினஸ் பண்ணிட்டாங்களா, நம்ம இதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு ஃபார்ம் பண்ணிட்டோம், பட் என்னால அதை விட்டு வர முடியாது, நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், இதுல வந்து நம்ம இவங்களை விட்டு வர முடியாது, இதுதான் அங்க ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். சோ அப்ப வந்து அந்த ஒரு இது வந்து என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இது வந்து அது ஒரு எனர்ஜி வேம்பயர் உங்களை எக்ஸாஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு, உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றத நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு காமிக் லெசன். சம்டைம்ஸ் வந்து காமிக் லெசன் அப்படிங்கறத அது நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் பர்த்டே. சோ அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இனியும் அதை பிடிச்சு வச்சிருக்கிறதுல உங்களுக்கு மீனிங்லெஸ் தான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னன்றத அந்த பாத்தை சூஸ் பண்ணி போனா மட்டும்தான் உங்க லைஃபோடைய அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்ட்டீங்கன்னா நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. இப்ப நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி போயிட்டு இருக்கோம், நம்ம போறதே ராங் ரூட் தான், பட் நமக்கு எந்த இடத்துல ராங் ரூட்னு தெரியுதோ அப்பயே திரும்பிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல சேஃப் ஆயிட்டோம். இன்கேஸ் நம்ம அதே ட்ரெயின்ல போறோம் இல்ல பரவாயில்ல நான் டிக்கெட் வாங்கிட்டேன் போயிட்டே இருக்கோம்னா நம்ம ரிட்டர்ன் வர்றது வந்து பாசிபிளே இல்லாம போயிடும். அப்புறம் ஒரு டைம் நான் இந்த ட்ரெயினை ஏறிட்டேன்றதுக்காகவே போற மாதிரி இருக்கும். சோ இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம லைஃபோட பர்பஸ் இது இல்லை, நம்ம டிராவல் பண்ணும்போது அது அப்வியஸா நமக்கு வந்து ஒரு பர்பஸ்லெஸ்ஸாவே தான் முடியும் அது. சோ அந்த இதை வந்து நான் தெளிவா சொல்லிடுவேன் என்ன ரீடிங்னாலும். ஓகே. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு தெளிவா சொல்லிடுறீங்க. பட் அந்த இப்ப ராங் ட்ரெயின், ஓகே ராங் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டோம் போறோம் அப்படின்னு, சோ அத வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தலாம் முடியாது இல்ல? இப்ப இப்ப ரிலேஷன்ஷிப்பே ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா
ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், விட்டு விலகுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். சோ அந்த டைம்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்றதுக்கு ஓகே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் அந்த மாதிரி இருக்குமா, இல்லாட்டி ஓகே டாக்ஸிக் தான் நம்ம விலகியே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஷி ஹாஸ் டு மூவ் ஆன், அது வந்து பண்ண முடியுமா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா? அது வந்து 2 டைப்ல இருக்கு. இப்ப எல்லாருமே எல்லார்கிட்டயும் ஒரு டாக்ஸிக் ஹேபிட் வந்து இருக்கதான் செய்யும். த லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. சோ அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டின்றது வந்து ஓகே, அது வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பார்ட்னர் மாதிரி தான் இருக்குதுன்னா, அது வந்து நீங்க ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. சோ ஒரே அந்த சேம் ரூஃப்ல இருக்கிறத விட ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து உங்க கோர்ஸ் பர்சியூ பண்ணிக்கலாம். சோ மந்த்லி ஒன்ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 3-4 months ஒன்ஸோ மீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில டிஸ்டன்ஸ், அதாவது சில ரிலேஷன்ஷிப் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் சர்வைவ் ஆகும்னா சோ அந்த மாதிரி அவங்க இருந்துக்கிறது நல்லது. ஓ அப்படி. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இந்த டேரோனா என்ன சொல்றது ஒரு பயம், அது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது உங்ககிட்ட வரும் போதே வந்து ஏதாவது நீங்க நெகட்டிவா சொல்லிடுவீங்களோ இல்லாட்டி பாசிட்டிவா இருந்தா ஓகே. இப்ப அஸ்ட்ராலஜர் மீட் பண்ணும் போதே வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி யாராவது நிறைய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பயந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்திருக்கிறாங்களா கிளைண்ட்ஸ்? நிறைய இருக்கும். பிகாஸ் அதான் சொல்லியிருக்கேன், ஒரு சில கார்டு பார்க்கும்போது எனக்கே அது இனிஷியலா ஜர்க் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம். சோ அப்ப நான் ஏதாவது சொல்லிருவேனோ அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அவங்க புக் பண்ணுவாங்க, இதான் என் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, பட் வரமாட்டாங்க. நான் ஏதாவது நெகட்டிவா சொல்லிருவேனோ அப்படிங்கிற ரீசன்னாலே. அப்புறம் நான் கிளியரா சொல்லிருவேன், இது வந்து உங்களுடைய எனர்ஜி தான், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நம்ம ஃபர்ஸ்டே யோசிப்போம். சோ அப்ப அததான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னா அதுதான் அந்த கார்ட்லயும் மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ கொஞ்சம் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இனிஷியலா, பிகாஸ் அந்த பிரானிக் சைக்கோதெரபி இதெல்லாம் படிச்சிருக்கனால அவங்க அவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்கள ஹீல் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் நான் சொல்லிருவேன். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க, உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க, பிரீதிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் அவங்கள செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு சில ஜேர்னல், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு மூட் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆயிருக்கும். லைட்டா அவங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு ரீசெட் பண்ண மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் பிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு அது கிளியரா. அதுக்கப்புறம் வந்து உங்களை மீட் பண்ண சொல்றதுக்கு. ஓ அப்படி. ஓ ஓகே. டேரோ கார்ட்ஸ், can that be wrong? Sometimes. அதாவது என்னன்னா wrong அப்படிங்கறத விட the way we interpret it, sometimes வந்து அது கூட சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அது வந்து எப்படின்னா எல்லா டைமும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இல்ல. இப்போ நமக்கு வந்து அவங்க சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மூட்ல என்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட சில பேர் கேட்பாங்க. அப்போ அது ஒரு டெஸ்டிங் தான் அப்படின்னு. இது நிஜமாலே அவங்க சொல்றாங்களா இல்ல சும்மா வந்து இதுல ஏதோ வந்து இருக்குன்ற மாதிரி ஒரு ஜிமிக்கா இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்குலாம் இருக்கும்ல. அப்ப நம்ம சொல்லும் போது அது ரிலேட்டபிளா இருக்காது. இல்ல இதெல்லாம் வந்து கிடையாது, இதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா எனர்ஜிஸ் தான். அதனாலதான் நான் கிளியரா இருப்பேன். நானே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இப்ப நம்ம ஹீல் பண்றோம்னா சம்டைம்ஸ் நமக்கும் லைஃபோட ரியாலிட்டின்னு இருக்குல்ல. எல்லா நேரமும் வந்து அந்த கிளார்வாயன்சி அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. பிகாஸ் எல்லாமே நம்மளுடைய சக்ராஸ் தான். அதுவும் டேரோ ரீடிங் வரும்போது நம்மளுடைய இன்ட்யூஷன், அதாவது தேர்ட் ஐ சக்ரான்னு சொல்லுவாங்க, ஐப்ரோஸ்க்கு நடுவுல இருக்கிறது, அதுதான் வந்து நம்மள வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மள ரொம்ப இன்டர்பிரேட் பண்ண வைக்கிறது. நானே அந்த ஒரு மென்டல் ஃபாக்ல இருக்கிறப்போ நான் எடுத்தேன்னா அது வந்து எனக்கு வந்து அதனால அவங்களுக்கு சொல்ல முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் கொஞ்சம் வந்து என்னைய கிளென்ஸ் பண்ணி நான் நிஜமாலே உங்களுக்கு டேரோ பார்க்க ரெடி ஆயிட்டேனா அப்படிங்கறத நானே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் ஸ்டார்டே பண்ணுவேன். ஓகே நான் ரீட் பண்றேன்ற ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு 1 week 10 daysக்கு அப்புறம் வாங்கன்னு நான் கிளியரா சொல்லிடுவேன். ஓகே. யாராவது லைஃப் சேஞ்ச் இப்போ உங்ககிட்ட பார்த்துட்டு தி பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து டேரோ நம்ம பாக்குறப்போவே அவங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல தான் வருவாங்க.
ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து நம்ம சொல்ல போறதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியமா, அடுத்து என்ன ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆன்சரே நம்ம சொல்றதுலதான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ம். அப்ப வந்து நம்ம ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இந்த டைரக்ஷன்ல நீங்க போங்கன்னு சொல்றப்போ வேற கன்ஃபியூஷனே இருக்காது. அந்த ஒரு ஃபைனல் ட்ரையா இந்த டைரக்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியே இல்லாம இதுவா அதுவான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இந்த டைரக்ஷன்ல நீங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஓகேன்னு அவங்க ரெடி ஆயிடுறாங்கல்ல. அது அந்த ஜேர்னி வந்து ஒரு கான்பிடென்ட்டா அவங்களுக்கு அது அதாவது செட் ஆயிருது. இந்த பாத்தே நம்ம சூஸ் Okay. பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருந்ததா ஃபீல் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணிக்க. அந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்களேன் நடந்தத. இன்ட்ரெஸ்டிங்கானா இப்போ ஒரு 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 சில கிளைண்ட் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். பிரேக்கப்பே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரேக்கப் பண்ணிட்டா இத்தனை நாள் நான் இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுத்துட்டேனே, இதுதான் என்னுடைய லைஃப் பார்ட்னரா நான் இருந்துட்டேனே அப்படிலாம் வந்து இருப்பாங்க. ம். அதாவது எப்படின்னா அது வந்து மூவ் ஆன் ஆக வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் அது. பட் அத அவங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப இருக்க பிடிக்க வந்து அது நமக்கு தான் அழுத்தம் கொடுக்கும். சோ அந்த கார்டை வந்து நீங்க கட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இனிஷியலா அது அவங்களுக்கு புரியாது. பட் என்னன்னா திருப்பி ரிப்பீட்டடா கேட்க கேட்க அந்த கார்டும் அதேதான் உங்களுக்கு வருதுன்னு நம்ம சொல்றப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்ல. சோ பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க அதாவது அந்த பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு 3-4 months கழிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு லிபரேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அவங்களுடைய க்ளோனா என்னன்றது அப்பதான் தெரியும். அவங்க ஃபேஸ் அந்த பழைய முகத்துல இருந்து இப்பதான் எனக்கு மாறி இருக்கு. புது புது ஆட்கள் நான் மீட் பண்றேன். என்னுடைய எல்லாமே நான் எப்படின்னா நான் இதுதான் நிஜமான எனக்கு ஹாப்பினஸே நான் ஃபீல் ஆகுது அப்படிலாம் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சோ அது வந்து நமக்கு எப்படின்னா நம்ம ராங் பார்ட்னரை தான் நம்ம சூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அவங்களையே ஒரு வேர்ல்டா நினைச்சு அவங்களுக்கான விஷயங்கள் தான் நம்ம தேடி தேடி பண்ணிருக்கோமே தவிர நமக்கு என்ன பண்ணணும்ன்றதே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ அந்த வார்னிங்ஸ் எல்லாமே வந்து இதுதான் அவங்களுக்கு கார்ட்லயே வந்திருக்கு நம்ம சொல்லும் போது அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த பிரேக்கப்ப வந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், சோ அந்த மைண்ட வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க மைண்டையுமே நம்ம மாத்துறது எப்படி, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் போட்டு நீங்க மெடிடேட் பண்ணுங்க, அந்த ரெமெடிஸும் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு லைஃப் அதாவது ஒரு புது பர்த்தாவே அதை நினைச்சுப்பாங்க. அப்பதான் அது ரியல் ஹாப்பினஸ் என்ன, இதுதான் இந்த கோல் நோக்கி தான் நான் போகணும்ன்ற ஒரு கிளாரிட்டி வரும். சோ அத வந்து 2-3 கிளைண்ட்ஸ் ஷேர் பண்ணப்போ எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே. சோ ஒரு கிளைண்ட்டுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதே கார்டு வருமா அபி? மொராலஸ் அது அதே மாதிரி தான் வரும். அப்படியா? மொராலஸ் ஓகே. ஜக்லிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க, டிலேமால இருக்காங்க அப்படின்னா அந்த 2 மென்ஷன் பண்ற மாதிரியான கார்ட்ஸே வரும். ஜக்லிங்கா ஒரு 2 ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த கார்டு பாத்தீங்கன்னாலே இதுவா அதுவான்னு சூஸ் பண்றதா இருக்கும். இல்லனா ஹேங்க்டு மேன் ஒரு கார்டு இருக்கும். அது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க ஒரு ஆங்கிள் அந்த சிச்சுவேஷனை பாக்குறீங்க, ஆனா அந்த ஆங்கிள் வந்து நீங்க பார்க்க கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு தேர்ட் பர்சனா உங்க லைஃப் எடுத்து நீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. சோ அப்ப வந்து இது ரெண்டும் வந்து நமக்கு ஒரு டைம் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் வருது அப்படின்னு இருக்குன்னா அடுத்த கார்டு அடுத்த டைம் ரீட் பண்ணும்போது இந்த ஹேங்க்டு மேன் வருதுன்னா மொரலஸ் அது சேம் டைப் ஆஃப் மெசேஜா தான் கன்வே ஆகும். ஓகே. அக்கார்டிங் டு அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கீங்களேன், நம்மளோட லைஃப் இஸ் இன் கண்ட்ரோல் அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸா? பிகாஸ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ வந்து கொண்டு வந்திருக்கு. நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒரு சாப்டர்லயும் ஒரு லெசனை வந்து கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அந்த லெசன் படிதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். எல்லாமே வந்து எப்படின்னா லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன், அது வந்து தப்பு கிடையாது. இப்ப இதே என்னைய வந்து ஒரு 2016 ஒரு டெக்கேட் பேக்ல பாத்திருந்தீங்கன்னா நான் டேரோ ரீட் பண்ணுவேனான்றது இருந்திருக்காது. அதே 2016ல இருந்த ஆள் வந்து 2006ல பாத்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு என்னை சுத்தி இருக்குமான்றதே தெரிஞ்சிருக்காது. சோ அப்ப என்னன்னா எதை நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம், சில விஷயங்கள் இது நான் லேர்ன் பண்ண விஷயம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறோம், அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே இது வந்து நான் எடுத்த டெசிஷன் தப்புன்னு, திருப்பி இன்னொரு டெசிஷன் எடுக்கிறோம், அது தப்பா இருக்கா, மேபி இப்படி பண்ணதும் தப்பு போல, அதை வந்து திருப்பி ஒரு ரீலேர்ன் பண்றோம். சோ எல்லாமே என்னன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்மள ஆக்சுவலா ஷேப் பண்ணுது. பட் அது ஒரு லெசனா நம்ம லேர்ன் பண்றப்போ அதை வந்து நம்ம என்ன மாதிரியான விதத்தை அதை புரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம் அதுல.
each and every எவ்ரிதிங், situation நம்ம and எவ்ரி experience, பர்சன் வி right? மீட், அது எல்லாமே வந்து நமக்கு இம்பாக்ட் பண்ணதான் செய்யும். Okay. ஒரு டைம் வந்து கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் பி த ஃப்ளோ அப்படின்றத நான் மாத்திக்கிட்டேன். அது அந்த ஒரு Go டிஃபரன்ஸ் with the இருக்குல்ல. flow. Okay. இல்ல, go with the flow. Okay. Be with the flow. இல்லடா. பி த நீ ஃப்ளோ. அப்படின்னா என்னது அது? ரெண்டும் கோ வித் ஆக்சுவலா த உள்ளதானே? கோ வித் த ஃப்ளோன்றப்போ வந்து என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி நடக்குது, ஏதோ வகையில நான் போயிட்டு இருக்கேன்னு இருக்கும். பி த ஃப்ளோனா அந்த இன்டென்ஷன் வந்து மாறுது அந்த இடத்துல. எப்படி? இப்ப எதுவுமே இல்ல என்கிட்ட, அப்ப வந்து நான் ஒரு மாதிரி நிலை குழஞ்சு போயிருக்கேன் அப்படின்னா, நான் ரூம்ல உட்கார்ந்து அழுகிறேன்னா அது எனக்கு தான் அழுகையா இருக்க போகுது. பி வித் த ஃப்ளோனா, ஆமா இது எனக்கு நடந்துருச்சு, இதேதான் எனக்கு லைஃப் லாங் இருக்க போறது இல்லையே, நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்ணிக்கலாம்ல அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம்ல. சோ அப்ப அந்த ஃப்ளோ வந்து நம்ம சூஸ் பண்ற டைரக்ஷனா தானே போக போகுது. ஓ, ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஆமா, எனக்கு முதல்ல அந்த டிஃபரன்ஸ் புரியல. இப்ப புரியுது. பி த ஃப்ளோ. நம்ம ஓகே. நினைக்கிறப்போ என்னன்னா, அது அந்த இடத்துல எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம நின்னுறலாம். அதுவும் நம்ம சாய்ஸ் தான். பட் அது நிக்க கூடாது. நான் என்னோட பார்த்து நான் வேற மாதிரியும் கூட மாத்திக்க முடியும்னு நம்ம அடுத்ததா நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல. சோ அதுதான் அந்த பி த ஃப்ளோ. ஓ, குட். ஓகே, ஒரு மெசேஜ் டாரோ கார்ட் கன்சிஸ்டன்டா ஒரு மெசேஜ் அது கொடுக்குதுன்னா பீப்புளுக்கு என்னது? ஒரு மெசேஜ். சோ அதாவது நிறைய பேர் வந்து என்னன்னா, இந்த ஒரு ஹெர்மிட் அப்படிங்கிற கார்டை வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுவாங்க. அந்த கார்டே வந்து ஒரு லோன்லினஸ் வந்து அது பண்ணுது, குடுக்குற மாதிரி இருக்கும். கையில ஒரு லைட் வச்சுட்டு அவங்க எதையோ நோக்கி போற மாதிரி இருக்கும் அந்த கார்டு. சோ அது வந்து ரொம்ப லோன்லி கார்டா தான் சொல்லுவாங்க. பட் அதை பார்க்கும்போது என்னன்னா, ஒரு அவேக்கனிங். பிகாஸ் நமக்கு வந்து இந்த கோவில் போனா இது நடக்குது, அந்த கோவில் போனா அது நடக்குது, இந்த மாலை போட்டுக்கிட்டா எனக்கு மாறுதுன்னு மத்தவங்க சொல்லி சொல்லிதான் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா அந்த ஹெர்மிட் கார்டு என்னன்னா, சர்ச், அந்த இன்னர் சர்ச் இருக்கணும்ன்ற மெசேஜ் அதுல இருக்கும். சோ அந்த எனக்கு கார்டை பார்க்கும்போது என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, நம்ம அவங்க இதை சொல்றாங்க, இவங்க அதை சொல்றாங்கன்னு இல்லாம அந்த இன்னர் சர்ச்சா நம்ம அனலைஸ் பண்றப்போதான் நமக்கு ரியல் ரிசல்ட்ஸ் இருக்கும். அது வரைக்கும் நம்ம அந்த எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் இந்த லைஃபே நம்ம பார்த்துட்டு இருப்போம். சோ அந்த அவேக்கனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நிறைய நான் நோட்டீஸ் பண்ணிட்டே வந்தேன். ஓகே. ஓகே, இப்போ இப்போ உங்ககிட்ட இப்ப ஒருத்தவங்க வந்து டாரோ கார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, so you do it online as well as in person, right? இப்போதைக்கு இன் பர்சன் வந்து பாசிபிள் கிடையாது எனக்கு. ஆன்லைன். சோ நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. போன் கால்ஸ் இல்ல வாட்ஸ்அப் சாட்ஸ், வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் இல்ல வீடியோ கால்ஸ் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லயே தான் ஹேண்டில் பண்றேன். ஓ, ஆன்லைன்ல ஹேண்ட் பண்ண. சரி, இப்ப நீங்க இப்ப ஒருத்தவங்க வந்து பண்ணணும்னா, இப்போ உங்ககிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சோ அவங்க முன்னாடி நீங்க கார்டு எடுப்பீங்களா? அவங்க முன்னாடி இப்படி வச்சுட்டு கார்டு எடுப்பீங்களா? ஹவு டஸ் நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்குன்னு கேட்டுருவேன். சில பேருக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி லைவா பார்க்கும்போது அதாவது நம்ம பேசி முடிச்சோடனே அது முடிஞ்சதுன்ற மாதிரி ஆயிருதுல்ல. சில பேருக்கு வந்து ரிப்பீட்டடா நான் என்ன சொல்ல வரேன், அந்த கார்டுல நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன்றத ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லிருவாங்க. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவங்க என்கிட்ட முதல் நாளே அந்த கொஸ்டின்ஸ் இதான் அனுப்பிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சு நான் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிருவேன். ஓ, ஓகே. அப்ப வந்து அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அப்பெல்லாம் அந்த டாரோ ரீடிங் பத்தி லிசன் பண்ணிப்பாங்க. அது வந்து அந்த கிளையண்ட் எந்த லெவல் ஆஃப் அந்த அவங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து தான். ஓகே, அப்படி. சோ இப்போ ஒரு கிளையண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க நீங்க பண்றதுக்கு? சில பேருக்கு சிச்சுவேஷன் வந்து அந்த பேசிக்கா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சா போதும், இது பண்ணலாமா வேணாமா, இந்த இடத்துக்கு நான் போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா இருக்கும். அதெல்லாம் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா சில பேருக்கு வந்து ரொம்ப இன்டெப்தா கேட்பாங்க. சோ அவங்களுடைய ஓவரால் வியூ, அதாவது அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அவங்க ஃபேமிலி இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்கு, அவங்க பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது என்னன்னா, அது ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கூட ஆகும் அவங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. How can people use tarot in a healthy and balanced way? கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ டாரோ கேக்குறவங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா, நமக்கு என்ன தேவையோ அதை லிசன் அது என்ன சொல்ல வருதுன்றத பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். பிகாஸ் இப்ப எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு,
அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு ஆன்சர் வேணும்ன்றதுக்காக பாக்குறது வேற. அத ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க ஃபேமிலி இப்ப அவங்களுடைய தாட் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இது நடக்குமா அப்படின்ற மாதிரி அதை தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நான் நோ சொல்லிடுவேன். பிகாஸ் அந்த எனர்ஜிஸ் வந்து உங்களை சார்ந்து இருக்குன்னா தான் நான் வந்து பார்க்க முடியும். அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரியாம ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப முடியாதுல்ல. சோ நமக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் நம்ம அதுக்காக யூஸ் பண்ற வரைக்கும் அது சேஃபான கார்டு தான். பிகாஸ் அதை மேனிப்புலேட் பண்றதுக்கோ இல்ல மத்தவங்கள வந்து நம்ம வேற விதமா அவங்கள வந்து இத பண்ண போறாங்களா அதை பண்ண போறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது வந்து அது நம்மள சீட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இடத்துல. ஓகே. சோ இந்த மாதிரி கூட கேக்குறாங்களா உங்ககிட்ட? கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன எல்லாத்துலயும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல. இப்ப அவங்க வந்து இப்ப நம்ம பிசினஸ் நல்லா இருக்குன்னா அந்த பிசினஸ் நல்லா போகுதோ அவங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அப்படின்லாம் இருக்கும். நம்ம பார்ட்னர் நமக்கு வந்து ட்ரூவா இருக்காங்களா இல்ல வேற எதுலயும் இருக்காங்களா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சோ அந்த அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்து அவங்க நான் சொல்றதே உங்களுடைய விஷயத்த மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபில் யுவர் ஓன் கப் அப்படிதான் நான் சொல்றது. அவங்களுடைய வரும்போது அது அவங்க எடுக்கிற டிசிஷன். யாருமே வந்து இந்த இடத்துல குழந்தைகள் எல்லாம் கிடையாது. எவ்ரிவன் எல்லாருமே ஒரு க்ரோன் அப் தான். சோ அதை நீங்க வந்து டச் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல என்னன்னா எப்ப பார்த்தாலும் 111 பாக்குறேன், 1111 பாக்குறேன், 222, 333, 555, 666. இது வந்து கண்டினியூஸா ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. கண்டினியூஸா ஐம் லுக்கிங். அப்புறம் கூகுள் பண்ணி பாப்பேன். ஓ ஓகே ஓகே. சோ இப்ப வந்து எனக்கு நிஜமாவே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. என்ன பொறுத்தவரையும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ஐ ஹாவ் சர்டன் திங்ஸ் இன் மை மைண்ட். இப்போ பேசிக்கா வந்து எனக்கு வந்து ரொம்ப இப்ப நான் அதை சொல்லலாமா இல்லாட்டி இந்த டாரோ கார்டு எடுத்து நீ அதுக்கான பதில் நீ சொல்ல போறியாங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்ப சொல்லலாமா ஒரு விஷயம்? எனக்கு 111, 222 ரிலேட்டட் கிளாரிட்டி வேணுமா இல்ல உங்களோட லைஃப் சிச்சுவேஷன் ஏதாவது டாரோவா பார்க்கலாம்னு இருக்கீங்களா? எனக்கு வந்து இதுக்கு மெயினா இதுக்கும் டாரோ கார்டுக்கும் ஏதாவது ரிலேட்டபிளா இல்லாட்டி இது தனியா அது தனியா? இல்ல இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மாதிரி சீக்வென்ஷியலா இருக்க நம்பர்ஸ் வந்து ஓகே. அது வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல வருது என்ன? நிறைய கண்டினியூஸா நான் பாத்துட்டு இருக்கேன். அது ஆக்சுவலா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றப்போ இப்ப நார்மலா நம்பர்ஸ்னாலே 1 2 3 இப்படிலாம் இருக்கும். அதே நம்பர் ஒரு பேட்டர்ன்ல சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருந்தா அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் 1 அப்படின்றப்போ அதுதான் எல்லா நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. சோ அதான் நமக்கு காலங்காலமா ரெகக்னிஷன்னாலே நம்பர் 1 சொல்லியே பழகிட்டோம். சோ அப்ப அந்த 1 சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருந்தா அதுதான் மாஸ்டர் நம்பர்னே சொல்லுவாங்க. அப்போ ஒரு நம்பருக்கும் ஒரு பிளானட்டோட எனர்ஜியும் சேர்ந்திருக்கும். 1 அப்படிங்கிறப்போ அது சன்னோட எனர்ஜி, 2 அப்படிங்கிறப்போ மூனோட எனர்ஜி, 3 ஜூபிட்டரோட, 4 ராகு, நம்பர் 5ன்றது மர்க்யூரி, 6ன்றது வீனஸ், 7ன்றது கேத்து, 8ன்றது சாட்டர்ன், 9ன்றது மார்ஸ். சோ அப்போ அந்த பிளானட் வந்து ஒருத்தவங்க லைஃப்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ 1111 இந்த மாதிரியே சீக்வென்ஷியலா பாக்குறோம்னா சன்னோட எனர்ஜி நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். நம்பர் 2 நம்ம சீக்வென்ஷியல் ஆர்டர்ல பாக்குறப்போ நீங்க அதை தனியா செய்ய தேவையில்லை. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு அமைவாங்க. ஏன்னா மூன் எனர்ஜின்றப்போ நீங்க நிறைய இன்ட்யூஷன் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமான்றத நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் 3 ஜூபிட்டர்ன்றப்போ என்னன்னா ஒரு குரு. நீங்க மட்டும் தனியா பண்ணாதீங்க, ஒரு மென்டார் கிட்ட அது என்னன்றது கேளுங்க. அண்ட் ராகு பிளானட்ன்றது ஒரு டிசிப்ளின். உங்களுக்குள்ள இருக்கிற சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, அது என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப 4 ரிப்பீட்டடா பார்க்கும்போது உங்களுடைய இன்னர் செல்ஃப் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த பேட் ஹேபிட்ஸ் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. 5555 இந்த 5 எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி. ஏன்னா மர்க்யூரி தான் வந்து பிளானட் சன்ன வந்து சீக்கிரமா சுத்தி வர ஒரு பிளானட். சோ அப்ப என்னன்னா ஒரு இமிடியேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த 5ன்றப்போ வந்து 1ல இருந்து 4 அண்ட் 6ல இருந்து 9க்கு மிடில்ல இருக்கு.
சோ இங்க இருக்கிற எனர்ஜிஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா அந்த 5 தான் மிடில்ல இருக்கு. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. அண்ட் சிக்ஸ்த்ன்றது தான் வீனஸ், பிளானட் ஆஃப் பியூட்டி, லவ், இதுக்கெல்லாம் வந்து வீனஸ் இருக்கும். சோ அப்ப வீனஸ்ல ரிலேட்டடா பாக்குறோம்னா எதர் நீங்க வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா நீங்க லக்ஸூரியஸா ஏதாவது ஒண்ணு வாங்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் இருக்கும். 7 வந்து ரொம்ப டீப் இன்னர் சர்ச். ஏன்னா கேத்துன்றப்போ என்னன்னா ஒரு பிலாசபிக்கல் எனர்ஜி இருக்கும். சோ அப்ப நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க அதை பத்தி யோசிங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்கன்னா அதை பத்தி டீப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க அப்படிங்கிறது. 8ன்றது சாட்டர்ன் பிளானட். அங்க வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தான். there are no shortcuts to success. இப்போ 888 இதெல்லாம் பாக்குறேன்னா டக்குன்னு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னைக்கு 10,000 நான் போட்டேன்னா அடுத்த ஒரு 10 நாள் அது 10 lakhs ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்ஸ் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஷார்ட் கட்டை நீங்க நம்பாதீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், இமோஷனல் லேபர் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அண்ட் 9ன்றது மார்ஸ் பிளானட். சோ அப்ப மார்ஸ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹனுமனுடைய எனர்ஜி இதெல்லாம் இருக்கும். அப்போ ஹனுமன்றப்போ என்னன்னா பிசிக்கல் பவர் வந்து இம்பார்ட்டன்ஸ்ல அது இம்பார்ட்டன்ட்ல. சோ அப்ப வந்து நீங்க நல்ல ஒரு கரேஜியஸ் டெசிஷன் எடுப்பீங்க. உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு உங்க பிசிக்கல் வெல்னஸ்க்கு வந்து ஒரு ஜிம் இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுடைய ஸ்வெட் இட் அவுட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர். சோ எல்லா பிளானட் பின்னாடியும் எல்லா இந்த நம்பர்ஸ் பின்னாடியும் ஒரு பிளானட்டுடைய ரிமைண்டரும் சேர்ந்தே இருக்கும். அது வந்து நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அந்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்றதையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, 10 10 12 12 இதுவும் எனக்கு வருது. அதுனா என்ன? சோ அதுல இருக்கிற நம்பர் சீக்வன்ஸ் என்னன்னா அந்த 10 10 என்னன்னா அங்கேயும் அந்த ஒரு 1 நம்பர் 1 தான் இருக்கும். ஓ ஓகே. 12 12 1 2 1 2 அப்ப சன் அண்ட் மூன் ரெண்டுமே இருக்கும். நம்ம வந்து நம்ம லவ் பண்ணலாம். அந்த ஒரு பார்ட்னரோட கைடன்ஸ் வந்து 12 12 வந்து அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி நம்பர் மாதிரி அதெல்லாம். ஓகே. சோ அப்ப வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அதை பார்க்கும்போது அந்த 12 12 வந்து நம்ம யார நினைச்சு அதை பாக்குறோமோ அந்த பர்சனுக்குரிய பிளெஸிங்ஸும் நமக்கு அதுல இருக்கும். ஓ அப்படி. ஓகே. கதை கண்டினியூஸா வந்து சோ தீஸ் ஆர் குட் லைக் ஏதோ என்ன ஒரு பாத்வேக்கு கொண்டுட்டு போதோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது என்ன எந்த பாத்வேல கொண்டு போக சொல்லுது அப்படிங்கறது தான் ஐ வாண்ட் டு see in tarot. அது இந்த ஆங்கிள் நம்ம இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கே அது ஓரளவு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த மாதிரி. ஃபைன். ஓகே ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் क्वेश्चंसக்கு போய்டுவோமா? ஓகே. One word to describe tarot. Soul search. Good. Okay, love or career? Which do people ask more? Love. Love. Your favorite tarot card? Sun. Sun. Sun ஒரு கார்டு இருக்கா? Sun tarot card. SUN sun. நல்ல சன்னோட எனர்ஜி வந்து இதுல இருக்கும். Oh, okay. One biggest misconception. Witchy. ஏதோ நான் வந்து விச் கிராஃப்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி பாப்பாங்க. ஏன்னா அந்த டாரோ கார்ட்ஸோட உட்கார்ந்தாலே அதுக்குன்னு ஒரு ஆல்டர் வச்சிருப்பேன். சோ அதுல அந்த டாரோ கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேண்டில் வச்சு அதுக்கு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்பதான் அந்த ரீடிங்ஸ் அதை கிளென்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ அவ பாக்கும்போது என்னன்னா ஏதோ விச் கிராஃப்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓ அந்த மாதிரி பண்ணணுமா ஆக்சுவலா? ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம பார்க்கும்போது அவங்களோட எனர்ஜிஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப அதை வந்து நான் கிளியர் பண்ணி தான் அடுத்த பர்சனுக்கு நான் அதை வந்து கொண்டு போக முடியும். சோ அப்ப வந்து அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணிப்பேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த காட் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு கிராட்டிடியூட் பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லி தான் அதை க்ளோஸ் பண்ணுவேன். சோ அப்ப வந்து என்னன்னா நம்ம இது என்ன பண்ணோம் நமக்கு தெரியும். நம்மள ஒரு வேற இடத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ நான் சம்திங் அந்த மாதிரி விச் கிராஃப்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓ அப்படி. ஓகே. Okay, tarot in one sentence. Clarity. 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 சரி, இப்ப எனக்கு பார்க்க போறோம் மக்களே, பாருங்க. நல்லா இருந்தா சொல்லுவேன், இல்லாட்டி அப்படியே லைனை கட் பண்ணி விட்டுருவேன். அப்படிலாம் இருக்காது. questions வந்து என் மைண்ட்ல ஒண்ணு எப்பயுமே ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் நான் இப்ப வந்து ஆக்சுவலா வந்து ஃபார் த பாஸ்ட்
3 years I could say. Okay, for the past 3 years வந்து எனக்கு வந்து 1.5 yearsக்கு அப்புறம் வந்து I had certain thing in my mind, like my purpose is to help people. My life purpose எனக்கு மைண்ட்ல தோன்றது விஷயங்கள், I need to help people by all means. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு. And I started doing it. Financially, I started doing it for the past 3 months. Okay. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச அளவு என்னால என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணணும். ஓகே, அது வந்து நான் இப்ப வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து லைஃப் லாங் நான் கண்டினியூ பண்ணணும். சோ இந்த ஒரு பாத்வேல நான் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். சரி, இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட்ல இருந்தா மட்டும் போதாது இல்லையா? நான் எப்படி என்ன பண்ணணும், எது பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியணும்ல. அந்த ஒரு பாத்வேவை எனக்கு ஐ வாண்ட் டு see. ஆக்சுவலா வந்து டாரோக்கு அது முன்னாடியே போக- நான் உங்களோட நியூமராலஜி அந்த டேட் ஆஃப் பர்த் சாரி, அதுக்கு Okay. அது போக எனக்கு வந்து என் லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்ணலாம், இது ரெண்டு எனக்கு Okay. எப்பயுமே ஐ ஹேவ் தட் கொஸ்டின் இன் மை மைண்ட். ஸோ நீங்க வந்து ஃபினான்ஷியலா, அதாவது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றது, ஸோ உங்க லைஃப் அதுதான் பர்பஸ். சொல்ல வரேன். பினான்சியலா மட்டும் இல்ல, பை ஆல் மீன்ஸ் எல்லா எந்தெந்த விதத்துல நான் பண்ணணும் அப்படின்றது. பினான்சியலா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒன் திங், இஃப் ஐ ஹாவ் இனஃப் மணி ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் ஹெல் லாட் ஆஃப் திங்ஸ். அது தெரியும். பினான்சியலா டெஃபினட்டா இந்த ஓரளவுக்கு இப்போதைக்கு பண்ண முடியும். பட் எனக்கு நிறைய வந்ததுன்னா நிறைய பண்ண போறேன். பட் இது போக நான் என்னெல்லாம் வேஸ்ல ஐ கேன் ஹெல்ப் பீப்புள்ங்கிறதா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் புல் பண்ண கார்ட்ஸே பாத்தீங்கன்னா 3 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு, அண்ட் தென் ஹெர்பன் கார்டு அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ என்னன்னா, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த நெட்வொர்க்கிங்கை வந்து பில்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹெர்பன் கார்டு வந்திருக்கனால ஒரு ட்ரெடிஷன், அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதாவது நீங்க மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதை விட சம்டைம்ஸ் அந்த எஜுகேட்டிங், பிகாஸ் நம்ம வந்து தேவையான கல்வி கொடுக்கறதோ அண்ட் எதுவுமே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம ஆக்சுவலா என்ன தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே மணி மட்டும் அங்க ஃபுல்ஃபில்லிங்கா இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு சிங்கிள் மாமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு கம்ஃபர்ட், ஒரு கம்பானியன்ஷிப். அவங்களுடைய சைல்டு இருக்காங்கன்னா அந்த சைல்ட நம்ம கேர் பண்ற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் மாமா இருக்காங்க, அந்த சைல்டுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்றது. அந்த இடத்துல மணி கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்றது. இப்ப சிங்கிள் மாமா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது கோர்சஸ், கரிக்குலம் மாதிரி நீங்க பில்ட் பண்றது. இப்ப ரெஃப்யூஜியா வராங்க, ரெஃப்யூஜி ஹோம்ஸ் இருக்குன்னா அங்க வந்து நம்ம மணின்னு கொடுக்கறத விட, ஏன்னா அந்த மணி எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலா வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு சானிட்டரி பேட்ஸ் தரது, ஸோ பர்சனல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் தரது. அதே இது கிட்ஸா குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டயப்பர்ஸ் தருது. ஸோ அப்படி வந்து நீங்க வந்து கொடுக்கும்போது அப்போ அந்த அந்த சேரிட்டிக்கு வந்து ஒரு பர்பஸ் அந்த இடத்துல போயிருது. ஸோ அப்படி என்ன பண்ணாலும் ஜஸ்டிஸ் கார்டு, லீகல் ப்ரொடெக்ஷனோட நீங்க பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ணாம அதுக்கான நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க, அண்ட் அதுக்கான டிசிப்ளின். ஸோ நீங்க வந்து இண்டிவிஜுவலா பண்ணாம அதுலயே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்காங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸ் என்னன்றதையும் சீக் பண்ணிக்கோங்க, அண்ட் லீகலா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்ப வந்து ஒரு லெகசி அந்த இடத்துல பில்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அது உங்களோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது ஒரு லெகசியா நீங்க பில்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறமும் அது வந்து தொடர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஸோ அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இந்த டேரோ கார்ட்ஸ்ல வந்திருந்தது. 3 ஆஃப் கப்ஸ், ஹெர்பன் கார்டு அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு. ஓகே ஓகே, கிளியரா இருந்ததா? எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துட்டே இருந்தது. இப்படி சரி, நீ வந்து உனக்கு டேரோ எடுத்திருக்கியா? அப்பப்ப நான் பார்த்து செக் பண்ணிப்பேன். நான் வந்து எனக்கு பர்சனலா வந்து மோஸ்ட்லி பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பர்சனோ அவங்களுக்கும் இந்த இது நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த பர்டிகுலர் பர்சனை சார்ந்து பார்த்துப்பேன்.
அப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆமாடா, எனக்கு பினான்சியலா எப்படி இருக்கும்னு சொல்லுடா. பினான்சியலா இப்படி வந்துட்டு இப்படி போயிருதா காசெல்லாம்? ஃபயர் ஆமாமா. எனர்ஜி மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரும் அதாவது போயிருமா? நெறைய ஒரு எக்ஸ்பென்ஸ் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான பில்ஸ் தான் நெறைய வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அது. அது நிறைய ஏகப்பட்டது இருக்கும். ஆமா. அதேதான் திருப்பி திருப்பி அந்த மாதிரி தான் வருது. வான் கார்டு அதாவது ஃபயர் எனர்ஜியா தான் இருக்கு அதுல. அப்படியா? அப்ப கையில காசு நிக்கவே நிக்காதுன்னு சொல்லு. இப்போதைக்கு அது வந்து அது வர்றதுக்கு முன்னாடி இதான் செலவுன்ற மாதிரி அந்த இடத்துல வருது. சோ நீங்க வந்து ப்ராப்பரா அந்த ஒரு ஹை பிரீஸ்டஸ் எனர்ஜி எங்க வந்து அந்த லூப் ஹோல் இருக்குன்றத பார்த்து ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றது, சேவிங்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே அதை வந்து உங்க கையில நீங்க நீங்க பார்த்து செலவு பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் அது தெரியும் எந்த இடத்துல அந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருந்து நான் இப்ப ஸ்டாப் பண்ணணும், அந்த பினான்சியல் பிளானிங் அந்த பினான்சியல் லிட்ரஸி இது எல்லாத்தையும் ப்ராப்பரா கொண்டு வந்து நீங்க ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீ பினான்சியல் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது ஞாபகம் வருது கேக்குறதுக்கு. எனக்கும் சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்படி வந்துட்டு இப்படி ஓகே, அது என்னமோ கரெக்ட் தான். நம்ம வரதுக்கு முன்னாடியே நிறைய பில்ஸ் தான் ஜாஸ்தி வருது. ஆமா. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். இந்த டாரோ எக்ஸ்பீரியன்ஸ், உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை விட டாரோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஓகே ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? டாரோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா அது ஒரு லைஃப் சேஞ்சிங். பிகாஸ் என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஃபோர் டாரோ ஆஃப்டர் டாரோன்னு இருக்கலாம். சோ அந்த பிஃபோர் டாரோ வரைக்கும் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஏதாவது எல்லாரையுமே ஈஸியா ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். யாராவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொன்னதுதான் கரெக்டோ, அவங்க சொல்றதா நம்ம வந்து அப்படிதான் பிஹேவ் பண்றோமோ, அந்த செல்ஃப் சபர்டேஜிங் அது வந்து நிறைய இருந்தது. அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இதான் என்னுடைய லெவல், இதான் இது அப்படின்ற மாதிரி அது வந்து எனக்கு நிறைய இருந்தது. பட் டாரோன்றது லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நிறைய விஷயம் வந்து நான் பார்த்த விதமே மாற ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ஒரு வேர்ல்டு இப்ப நான் முன்னாடி இருக்க விஷயங்கள் நான் பாக்குற விதமே அது வந்து மாறுது. எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தோட நான் பாத்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து என் மேலதான் மிஸ்டேக்கோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது. சோ அப்ப என்னுடைய இன்செக்யூரிட்டிஸ் என்னால ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் வந்து கிடையாதுன்றது அது வந்து எனக்கு அப்போ நல்லா புரிஞ்சுது. சோ அப்ப அந்த ஒரு பவுண்டரிஸ் இவங்க வந்து நம்ம எனர்ஜியை ட்ரைன் பண்றாங்கன்றது எனக்கு ஷூரா தெரிஞ்சுக்க முடியுது. சோ அப்ப எந்த அளவு ஈஸியா ஒருத்தவங்கள்ட்ட அட்டாச்மெண்ட் ஆக முடிஞ்சதோ அந்த டிட்டாச்மெண்ட்டை என்னால பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. எல்லா இடத்துலயும் வந்து நம்மளே அந்த பிளேமை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் பார்ட் ஆஃப் வந்து அது வந்து வெளில சொல்றப்போ நம்ம நடந்துக்கிறத பார்த்தா அது வந்து செல்ஃபிஷா இருக்கும். ஆக்சுவலி அது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. தென் நிறைய நம்மள வந்து டீஸ் பண்ணுவாங்க. இந்த நான் டேரோ வச்சிருக்கேன், என்ன சீட்டு கட்டோட இருக்கு, நீ வந்து குறி சொல்ற வீட்டுல இது வந்து என்ன ஃபேமிலியே சம்டைம்ஸ் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, கிளி ஜோசியம் பாக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம். அது மட்டும் முன்னாடி எல்லாம் அப்பப்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நம்ம ஸ்கிரீனை பார்க்கும்போது என்ன விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிச்சு நம்ம பேசி தெளிவோட அவங்க வெளியில போகும்போது அது நம்மளோட லைஃப் பர்பஸ் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. அப்போ நான் வந்து ஐ எம் அ சோசன் பர்சன் இதுக்காகவே. அப்போ அந்த ஒரு ஹீலர் அப்படின்ற வந்து என்னன்னா நிறைய பேருக்கு நம்ம லைஃப் சேஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கன்வே பண்றோன்றப்போ அப்ப எனக்கு அது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஃபீலும் கொடுக்க ஆரம்பிச்சது. சோ அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து என்னன்னா என்னோட எனர்ஜியை நான் இந்த இடத்துல சேவ் பண்றேன், என் எனர்ஜி வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற என்னோட லைஃப் பர்பஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஒரு ஹாப்பினஸ் இதுல. ஓகே. சோ ஆக்சுவலி வந்து இப்ப நீ சொல்றத பார்த்தா நம்ம மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி நம்ம ஆக்சுவலி நம்ம மேல நம்பிக்கை வச்சு என்னன்ற நம்ம யாரு நம்மளுக்கு எது நல்லது அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கிட்டு we have to live our life. Yeah. Okay. ஓகே, சூப்பர். வியூவர்ஸ் பாத்தீங்களா, இவங்க சொன்னது வந்து கிளியரா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அத வந்து நல்லதோ கெட்டதோ அதோட கான்சிக்வன்சஸ் எதுவா இருந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ற மாதிரி மத்தவங்களை நம்பாம நம்மளே டிசிஷன் எடுத்து
we have to live our life. It's going to be really good. Right? இதான அபி சொல்ற நீனு? கண்டிப்பா. Yeah. Okay. Okay, Abhi. Thank you. Thank you so Thank much. you so much, Rekha. Bye. Take care. Take care. Bye.